அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஹாப்பி மதர்ஸ் டே. ஆக்சுவலி இன்னைக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். 108 நாள் உதயாபிஷேகம் ரொம்ப கம்பீரமாக போச்சு, எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு உண்மையிலேயே சுவாமியை என்னால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவரை விட்டுட்டு இருக்க முடியல. இத்தனை நாளாக இருந்துட்டோமா, சத்தியம் என்னமோ இவரை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அது என்னப்பா இது, எல்லா நாளும் தானே சுவாமி நமக்கு வேணும்னு சொல்லி ஓடி வந்து உட்காந்து அலங்காரம் பண்ணிட்டேன். இன்னைக்கு எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன் பாருங்க. மல்லிகைப்பூ கட்டி வச்சுருந்தேன் அண்ட் செண்பகப்பூ பேலன்ஸ் இருந்தது, கொஞ்சம் அது அரளிப்பூ இருந்தது, அதையும் போட்டுட்டேன். ரோசாப்பூ 2 பக்கம் வந்து ஜாமந்தி இப்படி வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிட்டேன். ஹாப்பி மதர்ஸ் டே. பார்க்குற அத்தனை பேருக்கும், இனி அம்மாவாக போகிற அத்தனை பேருக்கும், குழந்தைகள் பாக்கியம் வேணும்னு கேட்குற அத்தனை அம்மாக்களுக்கு, ஏன்னா அவளுக்கு தான் குழந்தையோட அருமை ரொம்பவே தெரியும்னு சொல்லுவாள். அதனால் அத்தனை பேருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அன்னைங்கிறது சாதாரண பொசிஷன் இல்லை, மிகப்பெரிய பொறுப்புன்னு சொல்லலாம். அந்த குழந்தை வளர்றதுன்னா அது A to Z அந்த அம்மாவோட கையில் தான் இருக்குது. அப்பா என்னதான் சப்போர்ட் பண்ணினாலும் அம்மாவுடைய கேரக்டர்ஸில் ஒரு 70 to 80% குழந்தைகிட்ட பார்க்க முடியும். நம்ம என்ன திட்டுறோமோ திருப்பி அதே மாதிரி திட்டும் பார்த்துங்க குழந்தைகள். அதுலேருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா அது பண்ணுறது அத்தனையும் அட்டூழியமாக இருக்கும். ஆற்றுல நம்ம திட்டுவோம், அதை ஞாபகம் வச்சுன்னு திருப்பி நம்மளை திட்டுவோம். அதுதான் குழந்தைகளை பார்த்தா கற்றுக்கலாம். இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணக்கூடாதுங்கிறத அவளை பார்த்து கற்றுக்கலாம். நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தான் குழந்தைகள். ஸோ அதனால் திட்டாதுங்கோ, குழந்தைகளை அடிக்காதுங்கோ, நல்லா ஈஸியாக சொல்லிடலாம். நான் ஒரு நாளைக்கு ஒரு டசனாவது கொடுத்தா தான் அதுகள் சொன்னாவே கொஞ்சமாவது கேட்கறது. நேற்றுக்கு ராத்திரி கூட நான் சொன்னேன், உன்னை போய் பெத்தேன்னு சொல்லி நான் எங்கேயாவது பெருமையாக சொல்லிக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லி நான் கேட்டோன்னே, உன்னை யார் பெக்க சொன்னான்னு கேட்டான். இதுக்கு மேலே என்ன வேணும்? நான் உன்னை கேட்டுட்டு தான் பெற்றுக்கணும்னு ஒரு அவசியம் இல்லைடா, நான் அப்படி தாண்டா பெற்றுப்பேன், அப்படி தாண்டா அடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். வேறு என்ன சொல்ல முடியும் அவங்ககிட்ட? நீங்கள் சொல்லுங்க. இது நோன்று இருக்குது, அது அந்த பேச்சு பேசுறது. பெரிய குழந்தைகள் இன்னும் கேட்கவே வேண்டாம், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ வரைக்குமே ஓரளவுக்கு நம்ம சொல்கிறத கேட்கறதுகள். பெருசாகும் போது இனி எப்படியெல்லாம் வேர்ல்டு மாற போகிறதுன்னு ரியலி வி டோன்ட் நோ. ஸோ கொஞ்சமானும் நம்மளும் அனுசரித்து தான் போக வேண்டியிருக்கு. குழந்தைகள் நம்மளை பார்த்து கற்றுக்கிறதுங்கிறனால ரொம்ப பொறுமையாக சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் அதையே செய்யுங்கோ. எல்லாரும் சந்தோஷமாக இருங்கோ. சுவாமிக்கு இப்போ நஷ்டோத்திரம் சொல்லி நைவேத்தியம் பண்ணி ஆரத்தி காமிச்சிடுவேன். என்னோட ஒரு மன திருப்திக்கு அதையும் நான் காமிச்சிட்டேன். சில பேர்லாம் சொன்னால் நாங்கள் நித்யானந்த குபேர சாய் மிஸ் பண்ணுவோம்னு. கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன், கவலையப்படாதுங்க. ஏன்னா என்னால் அவரை மிஸ் பண்ண முடியாது, அவருக்கு என்ன விட்டு ஆள் கிடையாதுங்கிற மாதிரி தான் 2 பேரும் உட்காந்துருக்கோம். சுவாமி குட்டியோட சமத்தா உட்காந்துருக்கு பாருங்க, இல்லையா? பாருங்க, தெரியாதா? அழக ஜம்முன்னு உட்காந்துருக்கு பார்த்தா. இதுதான் சுவாமியோட ஃபோட்டோவை நான் லேமினேட் பண்ணலான் இருக்கேன். ஆக்சுவலாக அப்படியெல்லாம் வேணும்னு சொல்லி சில டிவோட்டிஸ் எல்லாம் கேட்டிருக்கா. கண்டிப்பாக நான் அனுப்பித்தரேன். ஏன்னா ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அந்த சுவாமியோட அனுகிரகமும் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய டிவோட்டிஸோட ஆதரவும் ஆசீர்வாதமும் நான் சொல்லுவேன் கம்பல்சரி. ஏன்னா பெரியவா எல்லாரும் அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன். நான் என்ன இருக்கணுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் என்னோட நன்றி, பல கோடி நன்றிகள் சொல்லணும். நித்யானந்த குபேர சாயி நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமஸ்காரம். இதை தான் நித்தமும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக சொல்லுங்க. எல்லா காரியமும் ஜெயமாகும். சுவாமியோடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் சித்திரஸ்து. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.